ஏற்கனவே வந்து மது அருந்திருக்காங்க. இருந்தாலும் இது வந்து எங்களுக்கு பத்தல, இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மதுப்பிரியர்கள் 2 பேர் வந்து பயங்கர அட்டகாசமான ரகளைய வந்து குடுத்துருக்காங்க. அந்த ஒரு காட்சி இந்த வீடியோல பாருங்க. தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் மணமகிழ் மன்றம், அதாவது தனியார் பார்ல வந்துட்டு சில நபர்கள் மது அருந்தி விட்டு ரொம்ப பிரச்சனையை வந்து கொடுத்துருக்காங்க. அதிகமான அட்டகாசத்தை கொடுக்குறாங்களேன்னு சொல்லிட்டு பார்ல இருக்கிறவங்க அவங்கள வெளியில துரத்தி பாரை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் மது அருந்தினது பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு அதே க்ளோஸ் பண்ண பார்கிட்ட வந்து கடையை அடிச்சுன்னு இருக்கவும் பாட்டில்லாம் எடுத்து அந்த இடத்துல பெரிய கலாட்டா பண்ணதை பொதுமக்கள் எல்லாருமே பார்த்து பயந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அவங்க வந்து கேட்கல அப்படின்ற பட்சத்தில் பெரியகுளம் காவல்துறையினருக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. உடனே போலீஸாரும் அந்த இடத்துல வந்து பேசி பார்த்துருக்காங்க. அவங்க வந்து கேட்கல. அதுக்கப்புறமா இன்னும் போலீஸாரை வர வச்சதில் போலீஸாரவே வந்து தாக்க முயன்றிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னம்னா, ஒரு ஆட்டோவை பிடிச்சி அவங்க 2 பேத்தையும் குண்டு கட்டாக தூக்கி ஆட்டோவில் உட்கார வச்சுருக்காங்க. ஸ்டேஷனில் போய் உட்கார வச்சு 2 பேத்தையும் என்கொயரி பண்ணதில் தான் வந்து தெரிஞ்சு 2 பேத்துல ஒருத்தர் வந்து தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த காவல்துறையில் வந்து வேலை பார்க்குறாரு. அவரும் போலீஸ் தான் அப்படின்றது. இந்த மாதிரி போலீஸாக இருக்கிறவங்களே வந்து பொதுமக்களுக்கு இடையூறு கொடுக்குற மாதிரி மதுபானம் அருந்தி விட்டு இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சுருக்காங்க அப்படின்னம்னா அவங்க மேலே வழக்கு பதிவு செய்கிறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை. ஆனால் அந்த தென்காசியில் இருக்கிற போலீஸார் வந்துட்டு சொந்த ஊர் வந்து பெரியகுளம், அவரோட ஃப்ரெண்டை பார்க்க வந்த இடத்துல தான் நிறைய மது அருந்தி விட்டு இந்த மாதிரி கலாட்டா வந்து பண்ணியிருக்காங்க. அதனால இந்த மாதிரி மதுபானம் அருந்தி விட்டு பொதுமக்களுக்கு இடையூறு கொடுக்குற போலீஸாகட்டும் இல்லை பொதுமக்கள்லேயே ஒருத்தவங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இந்த மாதிரி வழக்கு பதிவு செஞ்சு காவல்துறையில் உட்கார வைக்கணும். ஆனால் இப்போ புதுசாக இந்த ஒரு ஆட்சி வந்து இந்த மாதிரி போலீஸுன்னு தெரிஞ்சிருந்தும் அவங்க மேலே வந்து வழக்கு பதிவு செஞ்சுருக்கு அப்படின்னம்னா வரவேற்கத்தக்கது தான்.